ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ கிரேட் டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னா, நம்மளோட லைஃப்ல ஒரு சில முக்கியமான விஷயங்களை பண்றதுக்கு கூட இப்ப பண்ண வேணாம், அப்புறமா ஒரு நாள் பண்ணிக்கலாம், எனக்கு டைம் வரும்போது பண்ணிக்கலாம், எனக்கு சான்ஸ் கிடைக்கும் போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த இன்னொரு நாள் நமக்கு கையில கிடைக்குமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதனால நான் இப்ப சொல்ல போற விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் டைம் ஆகட்டும், அப்புறம் ஒரு நாள் இல்லை அதுக்கான சூழ்நிலை வரும்போது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்காம இப்போ இருக்க டைம்ல அதை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். அஸ் அ பர்சனா நீங்க இன்னும் க்ரோ ஆக ஆரம்பிப்பீங்க. உங்களை வந்து ஒரு ஹாப்பியான பர்சனா, ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சனா நீங்க மாத்திக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு சில டிப்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ அதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்ல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், நம்மளோட லைஃப்ல ஒரு சில விஷயங்கள், அதாவது நம்ம வாழ்க்கையை மாத்துற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஒரு டைம் தான் நமக்கு அமையும். நமக்கு அதுக்கான சான்சஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸோ ஒரு டைம் தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன சின்ன காரணங்கள் சொல்லி நீங்க ரொம்ப டைம் எடுத்துக்கிறது, அந்த சான்ஸை நம்ம கையில எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறது, ஏதோ ஒரு ரீசனை சொல்லி, என் சூழ்நிலை இப்போ சரியில்லை, என் மைண்ட் செட் சரியில்லை, என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை போகுது, என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல இப்படி ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை எனக்கே வந்து அதை எடுத்துக்கலாமா வேணாமான்ற ஒரு பயம் இருக்கு, ஒரு தயக்கம் இருக்கு, அதனால வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறதுல நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டே இருக்கேன், அது ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல இன்னும் கொஞ்சம் எனக்கு டைம் தேவைப்படுது, யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி டைமை ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த சான்சஸ் உங்கள் கையை விட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு டைம் தான் நம்ம லைஃப்ல இந்த மாதிரி மிராக்கல்லாம் நடக்கும். அந்த மாதிரி நடக்கும்போது அதை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துட்டு போறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கிறது தான் ஒரு நல்ல விஷயமா இருக்குமே தவிர, அப்போ அதை மிஸ் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நாள் என் கையை தேடி அந்த வாய்ப்பு வந்துச்சு, நான் போகல ஆனா என்ன தேடி அந்த வாய்ப்பு வந்துச்சு, அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன், ஆனா இப்போ அந்த மாதிரி கிடைச்சிச்சுன்னா நான் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் புலம்பியோ ஃபீல் பண்ணியோ எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஸோ அதனால ஏதாவது உங்க லைஃப்பை சூப்பரான விதத்துல மாத்துற மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவாது கிடைக்குதுன்னா அதை மிஸ் பண்ணிடாம இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. திரும்ப அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான், பெரிய டவுட் தான். ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து அதை மிஸ் பண்ணிடாதீங்க. செகண்ட் டிப், நம்மளை நாமளே ட்ரஸ்ட் பண்றதுக்கு, நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பிலீவ் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறது. லைஃப்ல எத்தனையோ விஷயங்களை லைஃப்ல கடந்து வந்திருப்போம், எத்தனையோ பிரச்சனைகளை லைஃப்ல பார்த்துருப்போம், எவ்வளவோ மனிதர்களை நம்மளோட லைஃப்ல கடந்து வந்திருப்போம், எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்திருப்போம், சேலஞ்சஸை நம்மளோட லைஃப்ல நிறைய பார்த்துருப்போம், நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ தூரம் லைஃப்ல வந்திருப்போம். அப்போ நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்க போய் தானே இவ்வளோ தூர வாழ்க்கை நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம். அப்புறமும் ஏன் ஒரு சில விஷயங்களை நம்ம லைஃப்ல பண்றதுக்கு நம்மளை நாமளே பிலீவ் பண்ண மாட்டோம், நம்மளை நாமளே ஏன் ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம்? இதை என்னால் செய்ய முடியுமா, இதை செய்யறதுக்கு நான் தகுதியான ஆளா, இதெல்லாம் என்னால் பண்ணிட முடியுமான்னு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, என் மேலேயே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு அப்படின்ற வார்த்தைகளை எப்பவுமே லைஃப்ல சொல்லாதீங்க. எந்த ஒரு சேலஞ்சஸ் லைஃப்ல வந்துச்சுனாலும், எந்த ஒரு ப்ராப்ளம் லைஃப்ல வந்துச்சுனாலும் தைரியமா அதை ஃபேஸ் பண்ணுங்க, தைரியமா அதை கையில் எடுத்து அதுக்கான சொல்யூஷனை வந்து பாருங்க. ஒரு சில விஷயங்கள்ல ட்ரை பண்றதுக்கே வந்து தயக்கப்பட்டு நிக்காதீங்க. லைஃப்ல எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா இருந்தாதான் நம்மளால ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஸ்ட்ரகிள்லாம் கடந்து வந்தது கூட ஒரு பெரிய சக்சஸ் தான். சேலஞ்சஸ்லாம் கடந்து வந்திருப்போம்ல, அதுவும் ஒரு சக்சஸ் தான். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் நம்மளே உருண்டு பறந்து கத்துக்கிட்டு எந்திரிச்சு வந்திருப்போம்ல, அதை வச்சு நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டான பர்சன் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களை ட்ரஸ்ட் பண்றதுக்கும் உங்களை பிலீவ் பண்றதுக்கும் ரொம்ப டைம் லைஃப்ல எடுத்துக்காதீங்க. ஆல்ரெடி நீங்க கான்ஃபிடென்ட்டான பர்சன் தான், ஆல்ரெடி நீங்க போல்டான பர்சன் தான், இவ்வளோ லைஃப்பை கடந்து வந்திருக்கீங்கல்ல. தேர்ட் டிப், நம்மளோட லைஃப்ல ஒரு சில விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சது தான். அந்த முடிச்சு போன விஷயத்தையே நம்ம கையில பிடிச்சிக்கிட்டு புதுசா ஒரு சாப்டர் நம்மளோட லைஃப்ல ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறது. முடிஞ்சு போன விஷயத்தை வச்சு லைஃப்ல எந்த பிரயோஜனமும் கிடையாது. முடிஞ்சு போனது அவ்வளவுதான், அது முடிஞ்சிருச்சு, அதுல வேற எதையும் நம்ம போய் மாற்றவும் முடியாது. நம்ம ஒரு விஷயத்தை இழந்திருக்கோம், நம்ம ஒரு விஷயத்துல ரொம்ப அடிபட்டிருக்கோம், ஃபினான்ஷியல் ரிலேட்டடா ரொம்ப ஒரு சில விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இல்ல நம்ம வாழ்க்கையில இழக்கக்கூடாத ஏதோ ஒரு விஷயங்களை வந்து இழந்துட்டோம் அப்படின்னா அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு, அதை நீங்க ப்ராசஸ் பண்ணி முடிச்சிட்டீங்க.
அது அவ்வளோதான். அதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புது சாப்டர் உங்கள் வாழ்க்கையில் ஃப்ரெஷ்ஷான ஒரு ஸ்டார்ட்டை ஆரம்பிங்க. அதுக்கே வந்து நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் வந்து எப்படி ஆகிடும்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முடிஞ்சு போன மாதிரி ஆகிடும். நீங்கள் அதே இடத்துல உட்காந்துருவீங்க. நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு அதுதான். அதாவது ஒரு சில விஷயம் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்சிருச்சுன்னா முடிச்சது தான். அதை போய் பிடிச்சிக்கிட்டு அதுலேயே உட்காந்து மூழ்கி போய் என் லைஃப் அவ்வளோதான், இதுக்கப்புறம் என்னால் இதுலேருந்து வெளியில் வரவே முடியாது, நான் இப்படி ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி ஒரு இழப்பை என்னோட லைஃப்பில் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது எனக்கு நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நடந்து முடிஞ்ச விஷயத்தையே யோசிச்சு அடுத்து லைஃப்பில் என்ன பண்ணலாம், நம்மளோட புது சாப்டரை எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறது. இப்படி ஒரு டைம் எடுத்துக்கும் போது நாமளே தான் நிறைய விதத்தில் கஷ்டப்படுத்திக்குவோம். நம்மளோட வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்களை இழக்க ஆரம்பிப்போம். நம்மளோட டைம், எனர்ஜி, நிறைய ரிலேஷன்ஷிப், இன்னும் நிறைய விஷயங்களை நம்மளோட லைஃப்பில் இழந்துக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால எப்பவுமே வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச கசப்பான விஷயங்கள், நடந்து முடிஞ்ச இழப்புகள், நடந்து முடிஞ்ச கஷ்டமான விஷயங்களை கண்டிப்பாக நம்ம கடந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. புது சாப்டரை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது உங்களோட லைஃப்பில் நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்கலாம். வாழ்க்கையை இன்னுமே வந்து சந்தோஷமாக மாற்றலாம். வாழ்க்கையை இன்னுமே வந்து நிம்மதியாக மாற்றலாம். நீங்கள் நினச்சி பார்த்ததை விட இன்னும் பெட்டராக உங்களோட லைஃப் மாறலாம். 4th டிப், நம்மளோட லைஃப்பில் ஒரு சில ஹெல்தி பவுண்டரிஸ் செட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. அதாவது இப்போ நம்ம ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இல்லை ஒரு இடத்துக்கு நியூலி மேரிட் ஆகி போகிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு புதுசாக ஜாபில் ஜாயின் பண்ண போகிறோம், இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையை வேணாலும் உங்களோட லைஃப்பில் ரிலேட் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் போகும்போது உங்களோட லைஃப்குள்ளே வரக்கூடிய ஒரு சில புது நபர்கள் இருப்பாங்கல்ல, ஒரு சில புது ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கும்ல, அதுக்கெல்லாம் வந்து ஆரம்பத்திலே ஒரு ஹெல்தியான பவுண்டரிஸ் செட் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டே இருக்கீங்க. சரி, இப்போ அவங்கக்கிட்ட அதை இந்த லெவலில் இருக்க வேண்டாம், இப்போ கொஞ்சம் நம்ம அதை அப்படியே லிபரலாக விட்டுறலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்ககிட்ட அதை பற்றி பேசிக்கலாம், இல்லை இந்த மாதிரி நீங்கள் என்னை ட்ரீட் பண்ணுறதோ பேசுகிறதோ எனக்கு சரியில்லை அப்படின்றத சொல்கிறதுக்கே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறது. ஒரு சில விஷயங்களில் நோ அப்படின்னு சொல்கிறதுக்கே இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஹெல்தியான பவுண்டரிஸ் செட் பண்ணுறதுக்கே நம்ம இப்படி டைம் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த டைம் எடுக்கக்கூடிய பீரியட் இருக்குல்ல, அதில் நிறைய விஷயங்கள் நடந்துடும். அவங்க வந்து உங்களோட லைஃப்பில் நிறைய அட்வான்டேஜஸ் எடுத்துக்கிறதுக்கோ, இல்லை நீங்கள் நோ சொல்கிறதுக்கே டைம் எடுத்து அதுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் எஸ் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால நீங்கள் உங்களோட லைஃப்பில் நிறைய விஷயங்களை லாஸ் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒரு சில ரிலேஷன்ஷிப்பில் பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கோ நீங்கள் செட் பண்ணாத அந்த ஒரு ஹெல்தி பவுண்டரிஸ் காரணமாக ஆகிடும். ஸோ அதனால எப்பவுமே வந்து உங்களோட லைஃப்பில் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்பொழுதும் ஒரு ஹெல்தியான பவுண்டரிஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே செட் பண்ணிக்கிறது உங்களோட அந்த ரிலேஷன்ஷிப்பை நல்ல விதமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய விதத்தில் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து எப்பவும் டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி இருக்கிறதுக்கு இது நம்மளோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை பண்ணுறதுக்கு எப்பவுமே ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. பல வருட கணக்காக ஒரு டைம் எடுத்துட்டு அப்புறம் உட்காந்து நீ வந்து என் பக்கத்தில் வராத, நீ இந்த லிமிட்டுக்குள்ளே வராத, நீ இந்த விஷயத்தில் தலையிடாதன்னு அப்போ சொன்னீங்கன்னா அது ஏன் எதுக்கு அப்படின்ற கொஸ்டின் மார்க் வரும். அண்ட் ஆல்சோ அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்து உங்களோட லைஃப்ல முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்பவுமே பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்லேயே ஒரு ஹெல்தி பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணி அந்த ரிலேஷன்ஷிப்பை அழகாக எடுத்துட்டு போங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.